Taste the Daily. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு பிரதமர் கிட்ட புதிய திட்டங்களை பத்தி பேசி 12,157 கோடி ரூபாய் வாங்கி 2027க்குள்ள போலாவரம் திட்டத்தை முடிக்க பணிகளை தொடங்கி இருக்கிறார். மக்களுக்கு விவசாயத்தோட உயிர் நாடியான நீர் தேவை, வளர்ச்சி, வேலை வாய்ப்புன்னு மக்களுக்கு நல்லதை செய்ய பகீரத யோகம் செய்யற அதே நேரம் நம்ம முதலமைச்சரோ ஊழல் வழக்கு விசாரணையில இருந்து குடும்பத்தையும் தம்பிகளையும் காப்பாத்த பகீரத பிரயத்தனம் செஞ்சுட்டு இருக்கார். ஒருத்தர் மாநிலத்தை உயர்த்த பாடுபட்டு இருக்க வேலை இங்க ஒருத்தர் தான் குடும்ப மக்களை உயர்த்த பாடாப்பட்டு இருக்கார். ஒரு பக்கம் தெலங்கானா முதலமைச்சர் தான் மாநிலத்துக்கு 2000 மின் பேருந்துகளை வாங்கி இருக்கார். ஆந்திர முதலமைச்சர் நீர்வளத்துறை, விண்வெளித்துறைன்னு அமைச்சர்களை சந்திச்சு மக்களுக்கு தேவையானதை வாங்கி இருக்கார். இங்க என்னன்னா 8 வழி சாலை கேட்டேன், மெட்ரோ நிதி கேட்டேன், அது கேட்டேன், இது கேட்டேன்னு பட்டியல் போட்ட ஸ்டாலின் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல மறந்துட்டாரே. மாநில மக்களுக்காக கேட்டாதான கொடுத்திருப்பாங்க, தான் குடும்ப மக்களுக்காக கேட்டதை எப்படி அவர் சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறது சரிதான். எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இப்போ நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி இல்ல. 60 சீட் சொல்லி 63 நாயன்மார்கள்னு சொல்லி வார்த்தை ஜாலம் பேசி மக்களை ஏமாத்தி ரைடுல இருந்து தப்பிச்சது போல இப்போ தப்பிக்க முடியாது. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ராஜ வாழ்க்கை வாழுற குடும்பத்துக்கு சட்ட ரீதியா தண்டனை கிடைக்க போறது உறுதினாலும் தார்மீக ரீதியா மக்கள் கொடுக்க போற தண்டனை திமுகவை ஒட்டு மொத்தமா தொடச்செறிகிற தண்டனையா தான் இருக்கும்னு சொல்றாங்க அரசியல் தெரிஞ்சவங்க.